அதிகமான வீடுகளுக்கு போயிருக்கோம். இப்போ சாப்பிட போகும்போது போனோம்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா சின்ன ஒரு தட்டில் உப்பு கொண்டாந்து வைப்பாங்க. உப்பு சாப்பிட்ற என்னவா சுன்னத்து ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சாப்பிட்டு தான் மற்ற சாப்பிடணுமா. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா சாப்பாட்டுக்கு நிறைய வீடுகள் நான் போயிருக்கும்போது நானே அதை பார்த்துருக்குறேன். முன்னாடி கூட உப்பு வச்சுருவாங்க சின்ன கிண்ணத்தில். எதுக்கு வைக்கிறாங்கன்னு நம்ம தெரியாமல் கேட்டோம்னா சுண்ணத்து வச்சுருக்கோம்பாங்க. அதெல்லாம் சுண்ணத்துலாம் கிடையாதுன்னு சொன்னாலும் இப்போ விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ இது நடைமுறை நிறைய பேர் இருக்குது, நிறைய நம்பிக்கை இருக்குது. சில முகநூலில் கூட அந்த மாதிரி பதிவுகள்லாம் வருகிறது. எப்படி உப்பை முதல் உணவாக உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அது பல நோய்களுக்கு நிவாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உப்பு தான் எல்லா நோயும் காரணம்ங்கிறாங்க இவங்க. சொன்னால் உப்பு எல்லா நோய்க்கு நிவாரணம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா உப்பை பற்றி அப்படி சில ஹதீஸ்களை சொல்கிறார்கள். அந்த ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால் செய்து இதாமிக்கும் அல் மில்ஹு, உங்களுடைய குழம்பு இருக்குல்ல அதில் சிறந்த அதுக்கு தலைவர் வந்து உப்பு தான். குழம்பு தொட்டுக்கிறதுக்கு உள்ளது இருக்குல்ல அதில் என்னத்தை நீங்கள் தொட்டுக்கிட்டாலும் உப்புக்கு நிகராக வராதுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து இப்போ இப்னு மாஜாவில், தபரானியுடைய அவுசத்தில், முஸ்னத் அபு யாலாவில், முஸ்னத் ஷிஹாபில், தாரிக் திமிஷ்கில், மோஜம இப்னுல் ஆராபில், ஷோபுல் ஈமானில் இந்த நூல்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளராக ஈசபுன் அபி ஈசா என்பவர் வர்றார். ஈசபுன் அபி ஈசா என்பவர் வந்து ஒரு பலவீனமான ஒரு ஆள். அதனால் அதுக்கு அப்படிலாம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படலை. இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது, நீ இதை அக்கல்த நீ சாப்பிட்டாயானால் ஃபபுதா பில் மில்ஹி, முதல்ல உப்பு கொண்டு ஆரம்பி, வக்தும் பில் மில்ஹி, கடைசியிலே உப்பு சாப்பிட்டுக்கிறோமா. முதல்ல உப்புக்கள் போட்டுக்கிறேன், சாப்பிடலாம் முடிச்சு என்ன செய்யணும் ஒரு உப்புக்களை வாயில் போட்டுக்கிறங்க. ஏனென்றால் இன்ன ஃபில் மில்ஹி ஷிஃபாவுன் மின் சபையின தான், 70 நோய்க்கு அதில் நிவாரணம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ், பொய்யான ஹதீஸ். 70 நோய்க்கு என்ன செய்கிறது அது நிவாரணத்தை தரும். அவ்வளவுகள் ஜுதாமும், அது முதலாவது 70ல் முதலாவது வந்து குஷ்டம் வராது, ரெண்டாவது ஜூன் பைத்தியம் வராது, ஒரு பரசன வெண் குஷ்டம் வெள்ளையாக இருக்கும்ல போடலாம், அந்த குஷ்டம் வராது. வஜூல் அல்ராசி பல்லு வலி வராது, வஜூல் ஹல்கி தொண்டை வலி வராது, வஜூல் பசரி கண்ணு வலி வராது. ஒரு 5 நோயை சொல்லிவிட்டு இது மாதிரி 70 நோய்களுக்கு நிவாரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருகிறது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இது எதுங்க வருதுன்னு கேட்டால், இது முஸ்னதுல் ஹாரிஸ்ங்கிற ஒரு நூலில் வந்திருக்கிறது. இதனுடைய ஹதீஸில் வந்து என்ன இருக்குன்னா, அதாவது ஷர்ரி பின் ஹாலிதுன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியாது. இந்த செய்தியை சொல்கிறவர் முதல்ல யார் டீட்டெயில் இருக்கான்னா இல்லை, இவரிடமிருந்து கேட்டு அறிவிப்பதாக ஹம்மாத் இப்னு அம்ருன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால் வல்லாஹ், இவர் வந்து இட்டுக்கட்டி சொல்கிறவர், ஹதீஸை வந்து இவர் தயாரிப்பவர். ரசூலுல்லாஹ் சொல்லிலாம் இருக்க தேவையில்லை. இவர் உப்பை பற்றி ஏதாவது சொல்ல நினைச்சாருன்னா இவரை தான் சொல்லுவார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பேரில் போட்டுருவார். அப்படியான ஒரு ஆள் இடம்பெற்றிருக்கிறார் இந்த ஹதீஸில். அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹீம் இப்னு வாக்கீத் அறிவிக்கிறார். அவர் பலவீனமான ஆள். மூணு விஷயம் வருது. 2 பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, ஒரு ஆள் இட்டுக்கட்டவராக இருக்கிறார். இவர்கள் வழியாக மட்டும்தான் இந்த ஹதீஸ் வர்றதுனால உப்பு சாப்பிடுவதற்கு வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் கிடையாது. இது வந்து மார்க்கப்படி உள்ளது. ஆனால் அறிவியல் பிரகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலும் உப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க தான் செய்கிறாங்க. 25 வயசு வரைக்கும் உள்ள ஆட்களுக்கு உப்பு அள்ளிப்படுத்தினாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த வயசு தாண்டிடுச்சுன்னு சொன்னால் உப்புகளை வந்து குறைக்கப்பாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, உப்பு குறைங்கன்னு ஃபஸ்ட்டு வேலையை சொல்லிடுவாங்க டாக்டர் போனீங்கன்னா. அப்போ இது 70 நோய்க்கு நிவாரணம் உள்ளதை அப்படி தவிர்க்க சொல்லுவாங்க. இது சுன்னத்து, உப்பு தான் முதல்ல சாப்பிடணும், அது நபி வழின்னு சொன்னாங்கன்னா பாவியாக போயிடுவாங்க. அடுப்பு தடவுன்னு கிடையாது, அதுதான் சுன்னத்து, அதை வழிமுறைன்னு நீங்கள் மார்க்கமாக்குனீங்கன்னா குற்றமாயிரும்.